சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் சுற்றித் திரியும் திருநாய்களை பிடிக்க வந்த மாநகராட்சி ஊழியர்களுக்கு விலங்கு நல ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் திருநாய்களை பிடிக்க மாநகராட்சி நாய்ப்பிடி ஊழியர்கள் வாகனங்களில் வந்தபோது நுழைவாயிலில் நின்று விலங்கு நல ஆர்வலர்கள் கோஷங்கள் எழுப்பினர். அப்போது விலங்கு நல ஆர்வலர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நாய் கருத்தடை மையங்கள் பாதுகாப்பாக இல்லை என்று கூறி நாய்ப்பிடி வாகனங்களை வெளியே செல்ல விடாமல் சாலையில் படுத்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி என்னன்னா நாய்களை பிடிச்சு கருத்தடை பண்ணி தடுப்பூசி போட்டு ஷெல்டருக்கு அனுப்பணும்ன்றதுதான் வந்துட்டு ஆர்டர். இங்க ஷெல்டரே ஒழுங்காக அமைக்கப்படல. சரிங்களா? இப்ப பவுண்ட் இருக்கு இல்லீங்களா, அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல் சர்ஜரி பண்ணக்கூடிய இடங்கள், ஏபிசி சென்டர்ஸ், கண்ணம்மாப்பேட்டை, புளியந்தோப்பு எல்லாமே, அதுல ஒரு தனியா ஒரு ரூம் மாதிரி ஒன்னு இது பண்ணி அங்க கொண்டு போய் அடைக்க போறாங்க. அந்த ரூம் எங்க இருக்குன்னா கெனைன் டிஸ்டம்பர், ரேபிஸ், இது எல்லாமே தொற்று நோய். கெனைன் டிஸ்டம்பர் எல்லாமே காற்றிலே பரவக்கூடியது. ஓகே, அந்த பக்கத்து அந்த இருக்க அந்த ரூம் பக்கிட்ட தான் இந்த நாய்கள் அடைக்க போறாங்க. தொற்று வியாதி பட்டே செத்து போகுங்க. எத்தனை கவுண்ட் போகுதோ அத்தனையில பாத்தீங்கன்னா 20% கூட பொழைக்காது. இது என்ன மாதிரின ஒரு நியாயம்? இங்க தனித்தனியா அது ஒரு ஓரமா மரத்து நிழல்ல படுத்திருக்கு, அமைதியா இருக்கு, ஏதோ ஃபுட் இருக்கோ இல்லையோ ஃப்ரீயா இருக்கு. இதுங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடிச்சா அந்த இடத்துல சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது. ஒரு 4 பாத்திரத்துல போறாங்க, எல்லாம் ஒன்னா சாப்பிடுங்க, தண்ணி குடிக்குங்க. அப்ப ஒன்னோட ஒண்ணு அடிச்சுக்கிட்டு அதுங்க இறந்து போயிடும். இததான் அவங்க அப்படி செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல அடிச்சா 10 நாயா இறந்து போயிடும். அந்த மாதிரி ஐடியால தான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க.